2ஆம் வீட்டுக்கு குருவினுடைய பார்வை 7ஆம் பார்வையாக இருக்குது. வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய அந்த ஸ்திரமாக இருக்கக்கூடிய சனியினுடைய வீட்டை குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அந்த சனி குருவினுடைய வீட்டில் உட்காந்துருக்கார். குரு என்ன சொன்னாலும் கேட்பார். 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். சில பேர் பஞ்சம சனின்வாங்க. விட்டுருங்க, அதெல்லாம் என்னமோ இருக்குது. சனி எங்கே இருந்தால் என்ன, எல்லா இடத்துலையும் அப்படி தான். 7 நாட்டு சனி 3 இடத்துல, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, பஞ்சம சனி, இப்படி எதையாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை விட்டால் நம்ம எப்போ தான் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் ப்ளஸ்ஸு செய்யக்கூடிய குரு நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிற போது 2ஆம் வீட்டுக்குடையவன் குரு சார். வேறு என்ன வேணும்? 2க்கும் 5க்கும் உடையவன் குரு. அதனால் நம்ம ஏற்றத்தை தரக்கூடியவனாகத்தான் இந்த இடம், இந்த குரு பயிற்சி நமக்கு அமைந்திருக்கிறது. அதுவும் அல்ல, 9ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு குரு பயிற்சியும் போது நமக்கு 12ல் இருந்த கேது 11ஆம் வீட்டுக்கு இடம் பெயர்க்கிறார். 5ஆம் வீட்டில் இருந்த ராகு 4ஆம் வீட்டுக்கு வர ஒரு சில, அதாவது ஒரு இடத்தை இருக்க விடாது சார். கொஞ்சம் இடமாற்றம் இப்பயே தந்திருக்கும். ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடியே நமக்கு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே அது காட்டிடும். அப்படி கிடைக்கல அப்படின்னா இப்போ கிடைச்சிடும். ஒரு இடமாற்றமோ வேலை மாற்றமோ நமக்கு, அல்லது ஒரு நல்ல ஒரு தக்க சூழ்நிலையினால் வீடு மாறுவதோ நமக்கு நிச்சயமாக உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீடு மாற்றம், வீடு மனை வாகனம் வாங்குறவங்க ஓஹோன்னு இருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த டிரைவர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. இந்த குரு